ஹலோ மக்களே, வெல்கம் டு another நியூ வீடியோ ஆஃப் சிண்டு டாக்ஸ். நான் உங்க SRT அண்ட் பேர்ல சிண்டு டாக்ஸ் வச்சுட்டு வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் டைம் பாட்காஸ்ட்ல சிண்டு டாக்ஸ் இஸ் கோயிங் டு ஹேப்பன். அண்ட் இந்த வாட்டி என்னதான் தமிழ்லயே கமெண்ட்ரி கொடுத்தாலும் நான் அசாபாபுடைய கமெண்ட்ரி தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்காங்க. ஒன்னு புஜங்கநாத், இன்னொன்னு கௌஷிக். அண்ட் என்னதான் அசாபாபுலே மாதிரி இன்டெலிஜென்ட் கமெண்ட் இருந்தாலும் ராம் விஜய் மாதிரி RCB மாதிரி நான் சொம்பு தான் தூக்குறேன்னு நம்ம ஆதித்யா பண்ணிருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான ஒரு டீமோட நான் இந்த வாட்டி கிரிக்கெட் ரீகேப் ஒரு பாட்காஸ்டா போட போறோம். ஸோ எஸ், வெல்கம் கைஸ் டு த சேனல். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ஸோ நான் ஃபர்ஸ்ட் இந்த இந்த ரெண்டு எபிசோட நீங்க பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து IPL ஆக்ஷனோட ஒரு ரிவ்யூ, தென் செகண்டரி ஓவராலா இன்டர்நேஷனல் மேட்சஸ் நடந்தது எல்லாத்தையும் நாங்க வந்து ஒரு ரீகேப்பா பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் IPL ஆப்ஷன்ல இருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். மூணு பேருக்கிட்டையும் நான் அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஒப்பீனியன் என்ன கேட்கறேன்னா, ஆக்ஷன் இந்த இது வந்து நீங்க வந்து எப்படி ஹவ் யூ சீ இட், எவ்ரி டீமோட பெர்ஸ்பெக்டிவ்ல எது வந்து நல்லா பண்ணிருக்கு, எது வந்து ஓகேவா பண்ணிருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு பெஸ்டா பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா MI அண்ட் RCB தான். அவங்க கிட்ட கம்மி பட்ஜெட்டே இருந்தாலும் கரெக்டா தேவைப்பட வேண்டிய ஸ்லாட்டை பிடிச்சிட்டாங்க. அவங்க பெருசாலாம் அவங்க நினைக்கல. மிச்ச டீம்ஸ் ராஜஸ்தான் கூட ஓகே பரவாயில்லன்னு தான் சொல்லுவேன். கைண்ட் ஆஃப் டிசப்பாயிண்டட் CSKவோட ஆக்ஷன். பூஜா ப்ரோ, உங்க தாட், லைக் எது சூப்பரா பண்ணிச்சு, எது ஓகேவா பண்ணிச்சு அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேனலுக்கு இன்வைட் பண்ணதுக்கு தேங்க்யூ. ஸோ ஆல்மோஸ்ட் கௌஷிக் சொன்னதுக்கு தான் நான் அக்ரி பண்றேன். ஸ்டார்டிங்ல என்னன்னா MI அண்ட் RCB தான். ஸோ அவங்களுக்கு பெருசா தேவையில்லை, ஆல்ரெடி ஸ்குவாட் வந்து நல்லாவே ஸ்ட்ராங்கா தான் இருந்துச்சு. பட் அந்த மைன்யூட் டீம்ஸை வந்து அவங்க சீல் பண்ணிட்டாங்க. லைக் ஆப்ஷன்லாம் பார்க்கும்போது வீக்கா கேட்குதா ஒரு கோடி விட்டீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. அவங்களுக்கு இருந்ததே 2.5 கோடி தான். எப்படா விட்டாங்க, கொஞ்சம் ஏற்றி விட்டுருந்தாலும் அவங்க வீக்காவுக்கு போக முடியாம இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் தான் போயிருக்கணும். அந்த சிச்சுவேஷன்ல மெயினா KKR தான் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவேன். பிகாஸ் வீக்கா போன வருஷம் கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃப் தான் இருந்தாரு. பட் ஸ்டில் இப்போ வந்து நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு. நம்ம இந்தியாவோட T20 சரி T20 நல்லா தான் அடிச்சிட்டு இருக்காரு. RCBயும் சொல்ற மாதிரி வெங்கடேஷ் ஐயரா இருக்கட்டும், ஜேக்கப் டஃபி எல்லாரும் எடுத்து, அப்புறம் ஒரு அன்கேர் பிளேயர் எடுத்திருக்காங்க மங்கேஷ் யாதவ் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நல்ல டேலண்ட் அவர். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நல்லா சரி பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆக்சுவலா ஓப்பனா சொல்ல போனா எனக்கு, நான் நியூட்ரலா இருந்தாலும் கொஞ்சம் KKR டுவர்ட்ஸ் லீனிங் தான். எனக்கு வந்து ரஹானே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால பட் என்ன, ஸோ இது சொல்றேன் நான் ஆக்சுவலா இந்த ஆப்ஷனே கொஞ்சம் வியர்டான ஆப்ஷன் தான். யூஸ்வலா மினி ஆப்ஷன் போது 1-2 டீமுக்கு அதிகமான பர்ஸ் இருக்கும். பட் ஸ்டில் இவ்வளவு மார்ஜின் டிஃபரன்ஸ்ல இருக்காது. லைக் CSK 42, அரௌண்ட் 42, 64ன்றது யூஸ்வலா இருக்கவே இருக்காது. ஸோ இது என்ன காட்டுதா, KKR எந்த அளவுக்கு மோசமா மெகா ஆப்ஷன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் போன வருஷம் 52 கோடி வச்சிருந்தவங்க ரிட்டன்ஷன் அப்புறம் இந்த வருஷம் எல்லாரும் ரிலீஸ் பண்ணி ஒரு மினி ஆப்ஷன் 64 கோடி எடுத்துட்டு வராங்க. ஸோ கௌஷிக் சொன்ன மாதிரி அதனால வேற வழி இல்லாம சில பிளேயருக்கு ஓவர் பிரைஸ் பண்ணி போக வேண்டியதா இருந்துச்சு. KKR RR ரெண்டு பேருமே அந்த பெரிய மிஸ்டேக் பண்ணாங்க. சாம்பியன்ஸ் சைட வந்து அப்படியே ஃபுல்லா டிஸ்மேண்டில் பண்ணிட்டு ஓரளவுக்கு ராஜஸ்தான் 22ல ஃபைனல் போன டீம்ல இருந்து நிறைய ஸ்டார் பிளேயர்ஸ் வந்து பண்ணாங்க. அஸ்வின், போல்ட், பட்லர் எல்லாரும். அதே மாதிரி KKRம் வந்து அந்த கப்ல தான் பண்ணிருக்காங்க. ஆமா. ஸோ புஜா ப்ரோ அண்ட் கௌஷிக் ப்ரோ ரெண்டு பேருமே வந்து லைக் எப்படி சொல்றது, ரொம்ப அந்த டாப் எல்லாம் பேசுவாங்களா அந்த மாதிரி பேசுவாங்க. நான் ஒரு பேக் மீட்டர் மாதிரி பேச போறேன், அவ்வளவுதான். ஸோ ஆஸ் RCB ஃபேனா உங்களுக்கு தெரியும், பாக்குறவங்களுக்கு தெரியும், ஒரு ஆக்ஷன் தான் நம்ம எவ்வளவு பயப்படுவோம். என்னடா பண்ண போறாங்க இந்த வாட்டி, என்ன கோமலித்தனம் பண்ண போறாங்க, இது வேற கலை வாங்கணும், தம்பி இறக்கு பாசாட்டே, தம்பி கீழே இறங்கு. ஸோ இப்படி இருக்கிறப்ப இந்த ஆப்ஷன்ல எனக்கு தெரிஞ்சு நல்லா பண்ணதுன்னா RCB ஆப்வியஸ்லி நல்லா பண்ணுவாங்க. ஏன்னா 7 crores எனக்கு ஸ்டீல் தான். நீ கம்பேர் பண்ணி பார்த்தா ஸ்டீல் தான் அது. நான் KKR போயிட்டு எடுத்துருவாங்கன்னு நினைச்சேன். பட் எனக்கு வெங்கடேஸ்வர் வந்தது. ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இன்னொன்று என்னன்னா, இது எந்த அளவு யூஸ் ஆகும் தெரியல. பட் ஆனால் ரஜத் படிதார் வெங்கடேஸ்வர் வந்து ஒரு நல்ல குட் ஃப்ரெண்ட்ஸ். அவர் நிறைய இன்டர்வியூ சொல்லியிருக்காரு.
ஸோ மத்திய பிரதேஷ்க்கும் ஒன்னா தான் ஆடுறாங்க அவங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ மேபி அது வரும். பட் எனக்கு தேவதத் படிக்கலாம் வெங்கடேஷ் ஐயர் 11th ஆடணும்னா நான் தேவதத் படிக்கல் தான் சொல்லுவேன். அந்த 2020 ஆடின தேவதத் படிக்கிற மாதிரி இருந்துச்சு லாஸ்ட் இயர். எக்ஸாக்ட்லி ஆமா ஆமா. லைக் எனக்கு வந்து 2020 கூட ஒரு எப்படி சொல்றது, ஒரு மாதிரி ஓப்பனிங் ஆனாரு, டிஃபென்சிவா ஆனாரு. இது 1 down உங்களுக்கு விக்கெட் இருந்தோடனே நீங்க இன்னிங்ஸ் எடுத்துட்டு போயிட்டு நல்லா ஆடி அந்த வான்கடே நடந்த மேட்ச், மும்பை நடந்த மேட்ச், சென்னை நடந்த மேட்ச்லாம் நல்லாவே டேக் ஆன் பண்ணாரு. ஸோ நான் எனக்கு பிளேன் லெவல்ல கையே வைக்க மாட்டேன், அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த ஆக்ஷன் நீங்க தாண்டி என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நிறைய டீம்ஸ் வந்து ஒரு சிங்கிள் பிளேயர் மேல போனதுக்கான காரணம் நிறைய பிக் நேம்ஸ் வந்து ஆக்ஷன் வந்து புல் அவுட் பண்ணது அப்படின்னு நான் நினைக்கிறேன். லைக் ரசூலா இருக்கட்டும், மேக்ஸ்வெல்லா இருக்கட்டும். அதனால ஒருவேளை இந்த ஒரு ஃபேக்டர் தான் வந்து நிறைய அண்டர் பெர்ஃபார்ம்டு பிளேயர்ஸுக்கு வந்து டீம்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒரு மெயின் ரீசனா இருக்குதா அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் அப்படிதான் நினைக்கிறேன். ஆமா ப்ரோ, அதுதான். ஏன்னா உங்களுக்கு சப்ளை டிமாண்ட் இருக்குல்ல, டிமாண்ட் அதிகமா இருக்கு சில டீமுக்கு, ஆனால் சப்ளை இல்லை உங்களுக்கு. சப்ளை உங்களுக்கு இருப்ப மெகா ஆக்ஷன்ல இப்ப நீங்க நல்ல டீம்ஸ் பாருங்க, பஞ்சாப் ஆர்சிபி எடுத்துப்போம் எக்ஸாம்பிள். கரெக்டா யூஸ் பண்ணாங்க பர்ஸை. பஞ்சாப் பக்காவே யூஸ் பண்ணாங்க, யாருமே எதிர்பார்க்கல 110 crores என்ன பண்ணுவாங்கன்னு நல்லா யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா அந்த குவாலிட்டி அதான் இப்ப சிஎஸ்கே கேகேஆர்லாம் அங்கதான் தப்பு பண்ணாங்க மெகா ஆக்ஷன்ல. உங்களுக்கு அங்க போய் தான் கோர் டீமே ஃபார்ம் பண்ண முடியும் ஆக்ஷன்ல போயிட்டு. இப்போ நீங்கள் ஆர்சிபிலாம் பாருங்க, வெறும் 2 பேட்டரும் ஒரு பவுலர் தான் வச்சிருந்தாங்க. அதை வச்சுட்டு அவங்க பிளேயிங் லெவனுக்கு எவ்வளோ செலவு பண்ணாங்க நீங்கள் பார்க்கணும். முக்கியமான பிளேயர் எல்லாருமே செலவு பண்ணி தான் எடுத்தாங்க. ஆனால் சிஎஸ்கேவும் கேகேஆர் மிச்ச டீம்ஸ் அதை செய்யல. டெல்லி கூட சூப்பரான ஆக்ஷன், ஒரு சாம்பியன்ஷிப் டீம் பிக் பண்ணிட்டாங்க லாஸ்ட் இயரே. ஆனால் அவங்க கரெக்டான காம்பினேஷன்ல விளையாட வைக்கல. ஒரு கேம்ஸ் தோக்கும் போது வந்து என்ன பண்ணாங்க, இப்போ ஆர்சிபி எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். 7 மேட்ச்ல 4 தான் ஜெயிச்சிருந்தாங்க லாஸ்ட் இயர். பட் அவங்க காம்பினேஷன் மாத்தல. ஓகேவா, காம்பினேஷன் மாத்தாம அந்த கன்சிஸ்டன்டா போனனால செகண்ட் ஹாஃப்ல உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் முக்கியமான மேட்சஸ்க்குலாம். டெல்லி வந்து 7லயே 6 மேட்சோ 5 மேட்ச் ஜெயிச்சிருந்தாங்க. ஆர்சிபி போன சீசன் அதே கேம்ஸ் தான் நிறைய ஜெயிச்சாங்க ஹோம் கேம்ஸோட. ஆமா ப்ரோ அது ஒரு ஃபேக்டர் தான். பட் அந்த டீம் காம்பினேஷன் சொல்றேன். இப்ப டெல்லி வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க, எல்லா டீமும் கூட டேபிள் டாப்ல இருந்தாங்க. ஆனா ஒன்ஸ் மேட்சஸ் தோக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் டீமை மாத்திக்கிட்டே இருந்தாங்க, அது செட் ஆகல. ஆர்சிபியும் பஞ்சாப் அதுல கரெக்டா ஸ்ட்ராங்கா நின்றுட்டாங்க. நம்ம சில மேட்ச் தோப்போங்கிறது அவங்களுக்கு தெரியும். பட் நமக்கு ஒரு வெர்சடைலா ஒரு டீம் இருக்கு, எந்த சிச்சுவேஷனாலும் தாக்கு பிடிக்கிறதுக்கு இருக்குன்னா வில் யூஸ் த டீம் டு வாட் எவர் எக்ஸ்டென்ட். அண்ட் ஆர்சிபி அங்கதான் கரெக்டா பிடிச்சாங்க செகண்ட் ஹாஃப்ல பக்காவா. இப்போ மேபி எனக்கு தெரிஞ்சு டெல்லி வேணா கொஞ்சம் போட்டி போடலாம் இஃப் தேர் ரியலி ஸ்ட்ராங் வித் தேர் ஸ்ட்ரக்சர். அவங்க மேட்ச் தோத்தோடனே பயந்து போய் திரும்ப டீம் மாத்திட்டு இருந்தா லாஸ்ட் இயர் மாதிரி தான் ஆயிடும். நான் அதான் ஒண்ணு பயப்படுறேன். ஆக்சுவலா ஒரு கொஸ்டின்லயும் எனக்கு ஒண்ணு தோணுச்சு. லைக் அந்த ஓவர் பிரைஸ் ஆனதுக்கு காரணம் லைக் எப்படின்னா அது 2 விஷயம் பாக்குறேன். என்னன்னா அஃப்கோர்ஸ் சிஎஸ்கேக்கும் கேகேஆருக்கும் அந்த மெகா ஆப்ஷன் செட் ஆகல, அவங்க டீமே சரியா போகல. ஸோ என்ன ஆயிடுச்சு, என்னடா ரிலீசிங் மோர் பிளேயர்ஸ், அவங்க வேற வழியே இல்லாம டீமை ஃபுல்லா மாத்தணும். லைக் இது அவங்களுக்கு ஏதோ ஒரு மெகா ஆப்ஷன் மாதிரி வச்சுக்கோங்க. பட் அந்த அளவுக்கு பிளேயரே இல்லை. ஸோ வேற வழி இல்லாம மற்ற டீமுக்கு எல்லாம் தெரியும். ஸோ இவங்களுக்கு இருக்கிறது இவன் தான், அது உனக்கு தான் தேவை. ஸோ நான் ஏற்றி விட்டுட்டே இருக்கேன். ஸோ இவன் சொல்லி நீ அந்த பிரைஸுக்கு வாங்கிதான் ஆகணும். அண்ட் அதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அங்கெல்லாம் ஒரு லைக் ஒரு டைலமான்னு சொல்லலாம். எப்படின்னா லிவிங்ஸ்டன் எல்லாம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 2 தான் அன்சோல்ட் ஆனான்னு நினைக்கிறேன், 3rd டைம் தான் வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். சோ அப்ப அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அவங்க முதல்லயே வாங்கிக்கலாம், யாரும் வாங்கி போட மாட்டாங்க. ஃபார் 3 or 4 crores. அது எனக்கு என்னன்னா அவரு வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இல்லையா, இல்லைன்னா மத்த எல்லாரையும் லைக் அந்த ப்ரையாரிட்டி எல்லாம் முடிச்சுட்டு மிச்சம் இடம் இருந்தா வேற வாங்கிக்கலாமா அப்படின்னு யோசிச்சாங்க. பட் இவென்ச்சுவலா இப்ப பார்த்தா அவர் வந்து லாஸ்ட் பிக் தான் ஆல்மோஸ்ட். பட் ஹி வில் பி இன் தி பிளேயிங் 11 மோஸ்ட்லி. சோ அப்ப அப்படி யோசிக்கிறாங்கன்னா அதுக்கு இவங்க 2-3 கோடிக்கே எடுத்துட்டு போயிருக்கலாமே. லைக் லிவிங்ஸ்டன் ஒண்ணு, இன்னொரு பிளேயர் யாருன்னா லைக் எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைட் ஆகல. இந்த மாதிரி 2-3 பிளேயர். ஜார்ஜ் இங்கிலீஷ் 4 மேட்ச் ஆட போறோம், அது வந்து ஒரு பெரிய கதைன்னு வச்சுக்கோங்க. அது நம்ம தனியா அப்புறம் வேற லெவல். அதுதான் வந்து இந்த ஆப்ஷனோட ஒரு மாதிரி ஃபன் மொமெண்ட். ஸ்கேம் பண்ணிட்டாரு பஞ்சாப்.
ஆக்சுவலி எனக்கு இது உண்மையா இல்லையான்னு தெரியல. அவருடைய அந்த மேரேஜ் போய் தள்ளி வச்சுட்டாரான் பார்த்தேன். லைக் ஐபிஎல் ஆமா. ஆட்டம் எனக்கு அதெல்லாம் பார்த்துட்டு ஆக்சுவலா வந்து அது எப்படின்னா, சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. அதான் அந்த இங்கிலாந்து ஆஸ்திரேலியா இது எனக்கு பிடிச்சது மே கடைசியில வந்துட்டா கிளம்பிடுவாங்க கரெக்டா அந்த ஃபைனல்ஸ் பிளே ஆஃப்ஸ் அந்த டைம்ல வந்துட்டா கிளம்பிடுவாங்க. ஆனா அவங்களதான் போட்டு பெரிய பிரைஸ்ல போட்டு எடுத்துட்டு இருக்காங்க. ஸ்டார்க்லாம் 2 சீசன் வந்து நல்ல பிரைஸ்க்கு போயிட்டு ஐபிஎல் விளையாடாம கிளம்பினாருன்னு நினைக்கிறேன் 18 ஆக்சுவலா ஜார்ஜ் இங்கிலீஷ் என்ன சொல்றாங்க இதுதான் உண்மைன்னு நினைக்கிறேன். லைக் என்ன ரிப்போர்ட் போட்டிருந்தாங்க அப்படின்னா இதுதான் ஆக்சுவல் பிளானா இருந்துச்சு. அவர் வந்து சொல்லிட்டாரு, ஆனஸ்டா சொல்லிட்டாரு 4 மேட்ச்க்கு தான் நான் அவைலபிளா இருப்பேன் அப்படின்னு பஞ்சாப் கிட்ட. பட் லேட்டர் ஆன் என்ன ஆயிருக்கு அப்படின்னா அந்த ரிப்போர்ட் சொல்றது வச்சு என்னன்னா, அவர் வந்து ஜஸ்டின் லாங்கர், இங்க ரிக்கி பாண்டிங் இருக்காரு, அங்க ஜஸ்டின் லாங்கரும் ஆஸ்திரேலியன் கோச் தான், எல்எஸ்டியோட கோச். சோ அவர்கிட்ட போயிட்டு லாஸ்ட் மினிட்ல நான் அவைலபிள் அப்படின்ற மாதிரி இட்ஸ் ஓகே மேனேஜ் அந்த மேரேஜுக்கு மட்டும் நான் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது அவைலபிள் அந்த 1 or 2 மேட்சஸ் தான் இருக்க மாட்டேன்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டு. சோ இவங்களும் வந்து சோ அவர் வந்து ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ன்னு சொல்லிட்டு இவங்களும் வாங்கிட்டாங்க. ஆனா இது லைக் எப்படி ஆயிடுச்சுன்னா பஞ்சாப் ஒரு மாதிரி பேக் ஸ்டாப் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஒரு விஷயம் ஆக்சுவலா பிரைஸ் தான் ப்ரோ. அதாவது ஜாஷ் இங்கிலீஷ் பஞ்சாப்ல 2.6 தான் சோல்ட் ஆனாரு மெகா ஆக்ஷன்ல. இப்ப வந்து 8.6 பெரிய அமௌண்ட்ல அவங்களுக்கு. சரி நமக்கு இவ்வளவு காசு வர்றது முக்கியமா பாப்பாங்க, அதனாலதான் ஹனிமூனை வந்து போஸ்ட்போன் பண்ணிருக்காரு. அதான் ப்ரோ 2.6 போஸ்ட்போன் பண்ணிட்டு இந்த காசு வச்சு நல்லா இது பண்ணிக்கலாம். அதான் 4 கோடி எக்ஸ்ட்ரா வரும், போயிட்டு வந்துடுறேன் ஹனிமூனுக்காக